ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சுத்தமாக ஆயிலெல்லாம் சேர்க்காம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அவல் தேவை. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் அவல் எடுத்துருக்கேன். வெள்ளை அவல் தான் இந்த பலகாரத்துக்கு நமக்கு வேணும். இதே 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற நம்ம அவலை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம். அவல் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். நம்ம ஆப்பம், இடியப்பம், கொழுக்கட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரொம்பவே நைஸான அரிசி மாவு தான் நமக்கு தேவை. இதையும் நம்ம அதுக்குள்ளே சேர்த்திடலாம். அது சேர்த்துனதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தறி எடுத்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருது இருக்குதுன்னா நீங்கள் அதையும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம 1 கப்பு மாவுனா 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்து விட்டு இப்போ நம்ம அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ட்ரை ஈஸ்ட்டாக இருந்தாலும் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இது டைரெக்டாக மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுடலாம். நம்ம இதே தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற வைக்க வேண்டியதில்லை. இப்போ இதையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு மாவு தேவைப்படுது. இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதையே நம்ம ஒரு மணி நேரத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது கிறிஸ்மஸுக்கு நம்ம கேரளாவில் எல்லார் வீட்லேயுமே நம்ம செய்வோம். இதே கிண்ணத்தப்பம், வட்டையப்பம் எல்லாம் சொல்லுவோம். இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக் ஐட்டமாக செய்கிறதுனால ஸ்வீட்டு சேர்த்திருக்கோம். ஸ்வீட்டு சேர்த்தாமே நம்ம செய்யலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு கறி குழம்பெல்லாம் ஊற்றி நம்ம அதையே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஸ்வீட்டாக தான் நமக்கு இன்றைக்கி செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையே மாவு பாருங்க இப்படி தான் இருக்கணும். இதையும் நம்ம நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தட்டு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுடலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ மாவு ஊற்றி நம்ம இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுருங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு தான் மாவு நம்ம ஊற்றும்போது எப்போவுமே எந்த தட்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு அரைவாசி இல்லைன்னா 3/4 தான் இருக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஸ்டீமர் வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம இந்த தட்டை இறக்கி அதுக்கு மேலே ஒரு தட்டு மூடிடலாம். ஏன்னா தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு தட்டை உள்ளே எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம்தான் எனக்கு தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பார்த்துக்கலாம் எப்படி ஆயிடுச்சுன்னு. அதுக்கிடையில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். மேலால் தொட்டு பார்க்கும்போது பாருங்கள் கையெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். அது இல்லாமல் ஒரு டூத் பிக் வச்சு உள்ளே வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அந்த தட்டுலேருந்து நல்லா விட்டு வருது. நம்ம எதுவுமே கரண்டி எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்மளோட ஸ்பாஞ்சியான நம்மளோட வட்டையப்பம் ரெடி ஆயிடுச்சு. கிண்ணத்தப்பம்னு சொல்லலாம், வட்டையப்பம்னு சொல்லலாம். நம்ம இதையே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் கத்தி உள்ளால் வச்சதுமே எப்படி சாஃப்டாக உள்ளே போகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டான ஒன்று. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹெல்த்தியான ஒரு உணவு தான் இது. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு தடவையாவது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷுமா வேறு. டாடா பாய்.